இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாஷ்வமீஷாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் கடந்து வந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். யாவுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய செய்திக்காக பரலோகத்தின் தேவன் நம்மோடு கூட பேசக்கூடிய வார்த்தை யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனமும், ஏசாயாவினுடைய புஸ்தகம் 61வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 ஆகிய வசனங்களையும் யாராவது ஒரு சத்தமா வாசிங்க. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஆமென். யாவாகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், யாவுடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் பரலோகத்தின் தேவன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். தேவன் யாருக்கு தன்னுடைய ஆவியை கொடுப்பார்? அந்த ஆவி என்ன செய்யும்? அல்லேலூயா. இப்ப சொல்றாரு, யாவுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவனுக்கு காயங்கட்டவும், சிறுமைப்பட்டவனை விடுதலை அடையவும் செய்யவும் எனக்கு ஆவியை தந்திருக்கிறார் என்று சொன்னார். அப்ப பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, சபையில போன போதும், அதை நான் கழிஞ்ச நாட்களில் சொன்னேன், இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில போர்டு வச்சிருப்பாங்க. ஆனா உள்ள போய் பார்த்தா இயேசு இன்னொரு ஆளுக்கு பையன். அதனால நீங்க எல்லாரும் அவங்க அப்பாவை வணங்குங்க, இவரையும் வணங்குங்க அப்படின்னு இருக்கும். இப்படி போன உடனே என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு விசேஷித்த கூட்டத்தை நடத்துவாங்க. அங்க பரிசுத்தாவி பெறாதவங்க எல்லாம் முன்னாடி வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. சபையில் பரிசுத்தாவி பெறாத பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிள்ளைகள் முன்னாடி வரும். அவங்கள பார்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. கீத வாத்தியங்கள் அந்த பக்கம் நல்லா முழங்கும், பாட்டுக்காரங்க நல்லா பாட்டு பாடுவாங்க. இப்போ பிள்ளைகள் இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்லுவார்கள். அப்போது ஊழியக்காரர் பிள்ளைகளிடத்திலே கடந்து போய் சொல்லுவார், சத்தமாக சொல்லு, ஸ்பீடா சொல்லு, தேவன் தம்முடைய ஆவியை இப்போது உனக்கு அனுப்புவார் என்று சொல்வார்கள். உடனே பிள்ளைகள் ரத்தம் செய்யும், முதல்ல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யணும்னு சொல்லி பார்ப்பாங்களா, ஸ்பீடில் ரத்தம் செய்யணும்னு சொல்லுவாங்களா. அப்புறம் அந்த ரத்தம் செய்யும் என்னவா மாறும்னா, தத்த 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 வல்லமை வந்தது, பரிசுத்தாவியினுடைய மகிமை இறங்கிட்டது, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே என்று சொல்லுவார் ஊழியக்காரர். பிள்ளைகள் நினைக்கும் இதுதான் அந்நிய பாஷை. என்னது? தத்த தத்தா. இப்போ இந்த தத்த தத்தான்னு சொல்லக்கூடிய அந்நிய பாஷையை பிள்ளைகள் புரிஞ்சு வச்சுக்கிட்டு பக்கத்தில் ஒருத்தர் சொல்லுவார், தேரா பாரா தேரா பாரா, ஓ க்ளோரி. உடனே இந்த பிள்ளை, ஆமாம் அந்த அக்கா சொன்னாங்க க்ளோரி, அது யார் பேரோ க்ளோரி. உடனே இந்த பிள்ளை தத்த க்ளோரி 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 தத்த சொல்ல ஆரம்பிச்சிடும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இதுதான் இன்னைக்கு நடக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகம்.
ஆனால் வேதம் இதை சொல்லல. என்ன சொல்லுது அப்படின்னா, பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் ஆமென், யாஷுவாவே சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், ரைட், பரிசுத்த ஆவியானாலே என்று யாஷுவாவே யாவா என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு அப்ப தெரிவிக்கிறேன். நல்லா புரிஞ்சுடுங்க. இங்க ஒரு சட்டம், வேதாகமத்தினுடைய சட்ட புத்தகமாகிய இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சட்டம் என்ன அப்படின்றது தெரியணும். யாஷுவாவை மேசியான்னு சொல்லணும்னா அவன் பரிசுத்த ஆவியில் இருக்கணும். பரிசுத்த ஆவி இல்லாம யாஷுவாவை மேசியான்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. யாருக்காவது தெரியுமா? யோசிக்கிறீங்களா? இப்போ நான் சொல்றது வேதம். 2வது 1 யோவான் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, யாஷோவானவரே மேசியா என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான், பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். அப்ப பரிசுத்த ஆவியை யாருக்கு கொடுக்கிறார்? அவருடைய பிள்ளைக்கு கொடுக்கிறார். எவன் ஒருவன் யாஷோவானவரை மேசியா என்று விசுவாசிக்கிறானோ அவன் அவருக்கு பிள்ளை, அவனுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டவன் யாஷுவாவே மேசியா என்று சொல்லுவான். அல்லேலூயா. கிறிஸ்து என்பது தேவனுடைய பேர் இல்லை. இயேசு என்பது, ஜீசஸ் என்பது தேவனுடைய பேர் இல்லை. பேரை எங்க போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, காபிரியல் தூதன்ட்ட போய் கேட்கணும். ஐயா, நீ பரலோகத்திலிருந்து வந்த தேவகுமாரனுக்கு ஒரு பேர் கொண்டு வந்து இல்லப்பா, அந்த பேர் என்னன்னு கேட்கணும். அப்போ அவன் சொல்லுவான், இங்கே தமிழன் இல்லை, மலையாளியன் இல்லை, இங்கே ஹிந்திக்காரன் இல்லை, இங்கே ஒடியாக்காரன் இல்லை, இங்கே ஆங்கிலக்காரன்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது பரலோகத்தில் நாங்கள் தேவதூதர்கள் தேவனை ஆராதிப்பதற்காக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர், பூமியிலே பாவங்களை ரட்சிப்பதற்காக கொடுக்கப்பட்ட பெயர் யாஷுவா. அந்த பேரை நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்தேன். ஆனால் அறிவில்லாத ஜனங்கள் அந்த பேருக்கு மொழிபெயர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேருக்கு மொழிபெயர்த்து என்னென்னமோ பேரை வச்சிருக்கிறாங்க. ஆனால் எனக்கு இங்கே வந்து 1ஆம் கிளாஸ் இல்லை, 2ஆம் கிளாஸ் இல்லை எங்கே பரலோகத்தில். ஆனால் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பேருக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கக்கூடாது. ஆனால் பூமியில் 1ஆம் கிளாஸ்லேருந்து இல்லை, எல்கேஜி, யூகேஜி, என்ன கேஜி எல்லாமோ இருக்குது. இப்படி படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பாரு, பெயர் சொல்லுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்காத, பெயர் சொல்ல மாற்றாத, பெயர் சொல் அப்படியே தான் இருக்கணும். ஆனால் இவனுவை என்ன செய்கிறானுங்க? ஆன்மீகத்துக்காக பேரை மாற்றி பிசாசுனுடைய பிள்ளைகளாக வாழ்கிறாங்க. எனக்கு அப்படி இல்லைப்பா, நான் சொன்ன பேர் யாஷுவா தான் அப்படின்னு நிறுத்துறார். இந்த பேரை சொல்லணும்னா மாம்சத்தில் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அதனால தான் இன்னைக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. யாஷுவாவா, அது எப்படி சொல்கிறது? நமக்கு இயேசு தானே தெரியும், நமக்கு ஜீசஸ் தானே தெரியும் அப்படின்னு இருக்கிறாங்க. சரி, இப்போ யாஷுவாவை மேசியாவுன்னு சொல்கிறவன் ஆவியில் சொல்லணும். 2வது அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 43, 44 ஆகிய வசனங்களை வாசிக்கிற போது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். நல்லா கேட்டீங்களா? பேதுரு யாஷுவா மேசியாவுடைய நாமத்துல தான் பாவ மன்னிப்பு பெறணும்னு சொல்லி பேசிக்கொண்டிருக்கிற போது பேச்சை கேட்டுட்டு அதை விசுவாசித்த அத்தனை பேருக்கும் பரிசுத்த ஆவியானவர் இறங்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. நமக்கு ஏதோ பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் கொடுக்குறாங்க, ஆனால் பைபிளில் அப்படி சொல்லலை. இந்த வசனத்திற்கு கீயா அப்போஸ்தலர் 2:38 தான் கொடுக்கணும்.
பேதுரு அவர்களை நோக்கி ஆ, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் ஆமென். பாவ மன்னிப்புக்கு என்று யாசோமெசியாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், ஆ. அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். பாத்தீங்களா, அங்க சொன்னது இங்க நிறைவேற்றிட்டார்ல. இப்ப சொல்றாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 11வது வசனம். உங்களில் சிலர் ஆ. இப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள். ஆயினும் யாவாகி யாசுவாவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இப்ப யாசுவாவுடைய நாமத்தினால கழுவப்பட்டதுனால நீங்க பரிசுத்த ஆவியினால கழுவப்பட்டிருக்கிறீங்க. இல்லைன்னா முடியாதான். இது 2வது பார்ட். இப்ப 3வது பார்ட்டுக்குள்ள போற நேரம் மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 11வது வசனத்துல யாசுவா சொல்றார், மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். ஆமென். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் ஆமென். அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இப்ப இங்க 2 காரியத்தை சொல்றாரு. நான் ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுப்பேன், ஆனா எனக்கு பின் வருகிறவர் எப்படி கொடுப்பாரு? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். இந்த ஞானஸ்நானத்தை பெற்றா அடுத்து பரிசுத்த ஆவி. பிரைஸ் யாசுவா. இதுக்கு தான் யாசுவா சொல்றாரு. யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கிற நேரம் தெரியும். யாசுவா பிரயுத்தரமாக, ஆமென். ஒருவன் ஜனத்தினாலும் ஆவினாலும் பரவாவிட்டால், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப புரிஞ்சுங்க, யாசுவான்னு ஒருத்தர் பிறந்தார். பிறந்தவரை மேசியா என்று ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் உன்னிடத்தில் பரிசுத்த ஆவி இருக்கணும். அல்லேலூயா. 2வது, யாசுவா மேசியாவுடைய நாமத்துல தான் உனக்கு பாவ மன்னிப்பு. யாசுவா தான் மெய்யான தேவன் என்று சொல்லும். அதுல உனக்கு நீ பரிசுத்த ஆவியை நீ பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் யாசுவா மேசியாவுடைய நாமத்துல பாவ மன்னிப்புக்குன்னு உனக்கு ஞானஸ்நானம் கிடைக்கும். அப்ப இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தன் வரத்தை கொடுப்பார். 3வது, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம். இது 2 ஞானஸ்நானம். அல்லேலூயா. இந்த அக்கினியினால ஞானஸ்நானம் பெறுகிற போது நீ பரிசுத்த ஆவி இருந்தாதான் அக்கினியில ஞானஸ்நானம் உனக்கு நடக்கும். அல்லேலூயா. ஒன்று தெரிஞ்சுங்க, யார்கிட்டையும் பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாக இருக்க மாட்டார். இன்னைக்கு எல்லா பாஸ்டரும் சொல்கிறாங்க, எல்லா வேத பண்டிதர்களும் சொல்கிறாங்க, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆள், என்னை வித்தியாசமாக தான் எல்லாரும் பார்ப்பாங்க. நான் இந்த காரியத்துக்கு உள்ளால என்ன நான் எடுத்துக்கிறேன், பாவம் யாரையும் சொல்லலை. ஏன்னா செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு பரிசுத்தாவியானவருடைய கிரிய சரியாக தெரியலை அப்படின்னா பரிசுத்தாவியை உங்களால் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கிட்டு அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்ய முடியாது. நான் இப்போது என் மனைவியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பரிசுத்தாவி இருப்பாரா? நான் என்னுடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியமாக இருக்கிறேன், பரிசுத்தாவி இருப்பாரா? இல்லை. என் மனைவியோடு கூட இருந்து அவளுக்கு பிரியமானவனாய் அவளுடைய மனவிருப்பத்தை நிறைவேற்றுகிறவனாய் ஒரு புருஷன் இருக்கிறான் என்று சொன்னால் நிச்சயமாய் அங்கே பரிசுத்த ஆவி இருக்காது. 2வது, பிள்ளைகளோடு கூட ஐக்கியமாய் இருந்து தேவ சமூகத்தை மறந்து பாசத்தை பிள்ளைகள் வைத்து பிள்ளைகளுக்காக நீ எதையாவது செய்கிறாய் என்று சொன்னால் அந்த இடத்துலையும் பரிசுத்த ஆவி ஒன்னிட்ட இருக்காது. சரி, நீ ஒன்றை மறந்து சாப்பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற, வேலை செய்கிற இடத்துல பொய்யெல்லாம் சொல்கிற, 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 500 ரூபாய்க்கு விற்கிற, பொய்யா இல்லையா? பொய். அந்த பொய்யை சொல்கிற நேரம் பரிசுத்த ஆவியானவர் உன்கிட்ட இருப்பாரா? ஆமென். பொய் பேசுகிறவருடைய வாய் அடைபடும் என்று சொன்னார்.
நான் யாரை சொல்றேன்னா அப்பாவி விசுவாசிகளை சொல்லல, என் போன்ற வேதத்தை அறிந்த வேத பண்டிதர்களை பார்த்து சொல்லுகிறேன். கட்டின மனைவியிடத்தில் உண்மை பேசுகிற புருஷன் இருக்கிறானா? பெற்ற பிள்ளைகளிடத்தில் உண்மை பேசுகிற புருஷன் இருக்கிறானா? கட்டின புருஷனிடத்தில் உண்மை பேசுகிற மனைவி இருக்கிறதா? பெற்ற தாய் தகப்பனிடத்தில் உண்மை பேசுகிற கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்களா? வேத பண்டிதர்களே சரியில்லை என்று சொன்னால் விசுவாசிகள் எப்படி சரியா இருப்பார்கள்? இது நீங்கள் சரியா புரியணும். ஏன்னா எப்பவுமே ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பதில்லை. உடனே கேட்பாங்க, ஹலோ இந்த பாஸ்டர் போய் சொல்றார் அப்படின்னு வாங்க. சங்கீதம் 51வது சங்கீதம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிச்சா, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். நல்லா கேளுங்க, என்ன சொல்றாரு? தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். அப்ப ஆவியானவர் நிலைவரமாய் இருக்க மாட்டார் என்கிறார். ஆனபடினால் ஆண்டவரே என்மேல் இறங்கி அந்த ஆவியை நிலைவரமாக எனக்கு உள்ளத்தில் வையும் ஆண்டவரே என்று கேட்கிறார். தேவனுடைய ஆவி ஒருவனிடத்தில் இருந்தால் அவன் பாவம் செய்ய மாட்டான். அவனால் பாவம் செய்ய முடியாது. அல்லேலூயா. இப்ப செய்திக்குள்ள போவோம். ஆவியானவர் இருந்தா என்ன செய்வாரா? நம்ம ஏசாயா 61வது அதிகாரத்தில் பார்த்தோம். சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷம் அறிவிப்பார், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவனுக்கு காயம் கட்டுவார், சிறுமைப்பட்டவனுக்கு விடுதலையை பற்றி கூறி விடுதலைக்கான காரியங்களை செய்வார், கட்டுண்டவர்களுடைய கட்டுகளை கட்ட உதவி செய்வார். அல்லேலூயா. அனுக்கிரகத்தை பற்றியும் நியாய தீர்ப்பை பற்றியும் பேசுவார், துயரப்பட்டவனுக்கு ஆறுதல் சொல்லுவார், ஆறுதலாக இருப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கா? இவ்வளவு காரியம் இருக்கா? இப்போ நம்ம வார்த்தைக்குள்ள கடந்து போவோம். என்ன அப்படின்னா, முதல் காரியம் ஆவியானவர் சொல்லுகிறதை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற வேலையை ஆவியானவர் என்னோடு கூட இருந்து செய்வார். இப்போ செய்கிறோமா? சங்கீதத்தினுடைய புஸ்தகம் 41வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் அவனை விடுவிப்பார். பாருங்க, சுவிசேஷம் யாருக்கு அறிவிக்கப்படுகிறதோ, அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்தில் எவன் உண்மையாயிருக்கிறானோ அவனுக்கு விடுதலை வரும். எனக்கு தெரிஞ்சது இதுதான். நாம் சுவிசேஷத்தை ஏற்றுக்கிறது இல்லை, சுவிசேஷத்தின்படி வாழ்றது இல்லை, அதனால் நமக்கு விடுதலை வரல. தேவன் சொல்றார், தீங்கு நாளில் சுவிசேஷம் கேட்டவனுக்கு விடுதலை உண்டா. ஆமென். சுவிசேஷத்தை குறித்து கேட்குற நேரம் ரோமருடைய புஸ்தகம் 1:16 நான் வாசிக்கிற போது, சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன நடக்கும்? மேசியாவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. ஹலோ, இங்க என்ன சொல்றாரு? இங்க யூதனு இல்ல, கிரேக்கனு இல்ல, மேசியாவினுடைய சுவிசேஷத்தை எவன் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு ரட்சிப்பு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த பெந்தகோஸ்தக்காரங்க சொல்கிற ரட்சிப்பு இல்லை, சபையில் போன உடனே ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறாங்களே அந்த ரட்சிப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஸ்திரீகளுக்குத்தான் அவங்க சொல்கிற ரட்சிப்பு ரொம்ப ஒன்றா நம்பர் ரட்சிப்பு. கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போய் புருஷனோடு வாழ்கிறாங்க அப்படின்னா வேதம் சொல்லுது, பிள்ளை பேற்றினால் அவள் ரட்சிக்கப்படுவாள். இவங்க இதுதான் ரட்சிப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யார்? பெந்தகோஸ்தக்காரங்க இல்லைங்க. முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். எப்படி இருக்கணுமா? முடிவு பரியந்தம். அவன் இந்த தேசத்தை விட்டு கடந்து போகிற வரைக்கும் தேவனுக்கு உண்மையா இருக்கணும். ஏனோக் வயது சென்றவன், மனைவி, பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், கொள்ளு பேரர்கள் இருந்தார்கள். அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த போது அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது.
ஆனால் இன்றைக்கு நாம் முன்மாதிரியாக பார்க்கின்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அதனால தான் நான் பார்க்குறேன், எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி பேசணும்னா இந்த பூமியில் நீ வாழ்கிற நேரம் 3 மறுரூபம் உனக்கு நடக்கணும். 2 மறுரூபம் பாளையத்துக்கு உள்ள நடக்கணும், 3வது மறுரூபம் பாளையத்துக்கு வெளியே நடக்கணும். அப்போ பாளையம்னா என்னன்னு தெரியணும், பாளையத்துக்கு வெளியில் என்னன்னு தெரியணும். 3 மறுரூபங்களை தெரியணும். அதுக்கு பிறகு சுமார் 2.5 கிலோ அல்லது 2 கிலோ வெயிட்டில் இருந்து சுமார் 150 கிலோ வெயிட் வரை இருக்கக்கூடிய மானிட வர்க்கம், குழந்தையிலிருந்து பெரியவர் வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய வெயிட்டை எப்படி பூமியின் புவியீர்ப்பு சக்தியை தாண்டி போவாங்க? உடனே சொல்லிடுவாங்க, நாங்கள் சரீரத்தையும் இரத்தத்தையும் விட்டுட்டு தான் போவோம். ஆனால் முன்னாடி போனவங்க அப்படி போவல்ல, எங்களுக்கு மட்டும் எங்கள் வேதத்தில் எழுதப்படாத ஒரு சத்தியத்துக்குள் நாங்கள் போவோம் அப்படின்வாங்க. எப்படி? ஏனோக் சரீரத்தோடு இரத்தத்தோடு போட்டிருந்த துணியோடு நிர்வாணமாக போகல, போட்டிருந்த துணியோடு போனார். ஏன் எலியா சரீரத்தோடு இரத்தத்தோடு போட்டிருந்த துணியோடு போனார்? ஏன்? அதுக்கெல்லாம் வேதாகமத்தினுடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இருக்கிறபடியினால் நானும் என் பிள்ளைகளைப் போல் மாம்சம் இரத்தமுமாக இந்த பூமியில் வாழ்வேன் என்று சொல்லி கடந்து வந்தாரே, அவர் கூட கடந்து போகிற போது சரீரத்தோடு இரத்தத்தோடு வஸ்திரத்தோடு அவர் கடந்து போனார். ஏன்னா யாசுவா தான் உனக்கு மாதிரி. அந்த மாதிரியின்படி நீ சரீரத்தோடு இரத்தத்தோடு போட்டு இருக்கிற துணியோட நீ கடந்து போகணும். ஆனா நீ என்ன சொல்லுற அப்படின்னா, இல்லை என் சரீரத்தை நான் போட்டுட்டு போவேன். யார் போட்டு போனா? வேதம் தெரியாததுனால எதையோ ஒன்று சொல்லிட்டு இருக்கிற. அதுக்கு ஒரு வசனம் இருக்குன்னு காட்டுவாங்க உடனே. மாம்சம் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை அப்படின்ட்டு. உண்மைதான், நானும் சொல்கிறேன், இல்லை எந்த மாம்சமும் இரத்தமும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா, நாங்கள் பைபிளை நம்பி யாசுவமிஷியோட நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம், நாங்களும் ஒன்று தான், ஞானஸ்நானம் எடுக்காமல் அந்நிய மார்க்கத்தானும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னால் ஒத்துக்குவியா? இல்லைல்ல. ஐயோ அவனுக்கு கடவுளே தெரியாது, பைபிள் தெரியாது, அவன் புறாயத்தான் விக்கிரகத்தை கும்பிடுறவன் சொல்கிறேல்ல. இதே தான் நீயும். எப்போ? ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி வரைக்கும். ஞானஸ்நானம் எடுக்கிற போது நீ 1வது மறுரூபத்தினுடைய ஊடாய் கடந்து போகிறாய். அந்த மறுரூபத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, உன்னுடைய பழைய குணம் பழையவைகள் எல்லாம் மாறி எல்லாம் புதிதாயின அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ உன் சரீரம், உன் சரீரத்தில் இருக்கிற ரத்தம், உன் சிந்தனை, உன்னுடைய பாவ செயல்கள் எல்லாம் மாறி இருக்கணும். அப்போ நீ புது சிருஷ்டி. ஞானஸ்நானத்துக்கு பிறகு நீ புது சிருஷ்டி ஆன அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த மாம்சமும் இந்த சரீரமும் இந்த இரத்தமும் போகும். அல்லேலூயா. அதனால தான் தேவன் சொல்றாரு, சுவிசேஷத்தை நீ ஏத்துக்கோ. சுவிசேஷத்தை ஏத்துக்கிட்டா, சுவிசேஷத்தின்படி வாழ்ந்தா உனக்கு பரிசுத்த ஆவி. ஆமென். அல்லேலூயா. ரோமருடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிற போது, நான் மற்றொருனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்படாதபடிக்கு ஆமென், மேசியனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் ஆமென், சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். நல்ல கேளுங்க. இவன் ஒரு வார்த்தை, ஒரு ரகசியத்தை சொல்றான். ஏன் அப்படின்னா, ஏன்னா நான் மட்டுமல்ல சுவிசேஷம் அறிவிக்கிறேன். இங்க பேதுரு ஒரு பக்கம், 11 அப்போஸ்தலர்கள் ஒரு பக்கம், எல்லாரும் சுவிசேஷம் அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால நான் அவங்க சுவிசேஷம் அறிவித்த இடத்துல நான் அறிவிக்க மாட்டேன். ஒன்று சொல்கிறான் பாருங்க, யாசுவா மேசியாவினுடைய நாமம் அறிவிக்காத இடத்தில் நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன். இங்கே தான் ஒரு புதிய சத்தியத்தை நமக்கு சொல்றார். தேவனுடைய நாமம் யாருக்கெல்லாம் தெரியலையோ அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லணும். அதான் சுவிசேஷம். நம்ம தான் சொல்கிறது இல்லையே. நான் சொன்னால் இவங்க ஏற்றுக்குவாங்களோ என்னமோ தெரியல. பிறகு என்ன பிறகு பிசாசு பிடிச்சோன்னு சொல்லிடுவாங்களா? ஏன்? யாசுவ மேசியா நாமம் அவனுக்கு தெரியாது. உண்மையை சொல்கிறேன்,
இன்னைக்கு 1000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 970 பேருக்கும் யாஸ்வமேஷ நாமம் தெரியாது, கேள்விப்பட்டதே இல்லை. கழிந்த நாளில் ஒரு பாஸ்டர்கிட்ட ஒரு மெசேஜ் அனுப்பி கொடுத்தேன். அவர் உண்மையிலேயே வேதாகம கல்லூரி வைத்திருக்கிறாரு. நான் அந்த கல்லூரியில் ஒரு நாள் ஆசிரியராக இருந்தேன். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் கலிஸ்து, என்ன பிரசங்கத்தில் ஏதோ ஒரு பேரை வித்தியாசமாக சொல்கிறீங்க, ஏங்க வேதாகம கல்லூரியினுடைய பிரின்சிபால், 2வது ஒரு பாடம் எடுக்கக்கூடிய வாத்தியார் அவர், யாஷுவான்னு ஒரு புதிய பேர் சொல்கிறீங்க, என்னாச்சு அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், OHWH இதைத்தான் சொல்கிறேன் அப்படின்னு. OHWH, ஆமாம், அதுக்கும் யாஷுவாவுக்கும் தெரில, இன்னைக்கு கேள்விப்படலை. இவங்கெல்லாம் எங்கே போகிறாங்கன்னு எனக்கே தெரியல. யோசிக்கிறீங்களா? ஆனால் OHWHனா என்னன்னு தெரியுமா? தெரியும், எழுத்து தெரியும். OHWH இதுதான் கடவுளுடைய பெயர். வேதாகம கல்லூரியில் போன அத்தனை வாத்தியாருக்கும் அத்தனை மாணவர்களுக்கு தெரியும். ஆனால் அதை வாசிக்க தெரியாது. வாசிக்கணும்னா என்ன செய்யணும்னா, நம்ம கையில் இருக்கிற பைபிளில் போகணும். பைபிளில் போய் சங்கீதம் 119வது சங்கீதத்தினுடைய ஒவ்வொரு 8 வசனத்திற்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற எபிரிய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய உயிரெழுத்து என்னன்னு தேடணும். அங்கே ஒரே ஒரு உயிரெழுத்து இருக்கும். அந்த உயிரெழுத்து என்ன அப்படின்னா ஆலேஃப். இந்த ஆலேஃபை கொண்டு போய் OHWHோட சேர்க்கணும். சேர்த்தா அதுக்கு ஒரு அர்த்தம் வரும். என்ன தெரியுமா? யா வா. இந்த யாவா என்ற பெயர் யாருக்காக கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிப்பதற்காக கொடுக்கப்பட்ட பெயர். என் தேவனுடைய பெயர் யா. ஆனா ரட்சிப்புக்காக இஸ்ரவேல் ஜனத்திற்கு மோசே இடத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட நாமம் யா வா. ஆனா புறஜாதிகளுக்கு பாவத்திலிருந்து, பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படும்படியாய் காபிரியல் தூதன் மூலமாக வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பெயர் யா சுவா. அங்க யா வா, இங்க யா சுவா. அதனால்தான் இந்த பூமியில் நின்ன தேவனுடைய சாயலும் தேவனுடைய தற்சொரூபமாகிய குமாரன் சொல்றார், நான் என் பிதாவின் நாமத்திலே வந்திருந்தும் ஒருவனும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவன் தன்னுடைய சுயநாமத்தில் வந்தால் அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். எப்படி இருக்குது வார்த்தை? ஆமென். நமக்கு இதெல்லாம் புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவர் சத்தியத்தை சத்தியத்தின்படி பேசிட்டு போயிட்டாரு. நம்ம சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறோமா என்று கேட்டால் இல்லையே. அப்புறம் எப்படிங்க ஆவியானவர் நம்மகிட்ட இருக்கிறார்? எல்லாரும் சொல்கிறாங்க, எங்கிட்ட பரிசுத்தாவி இருக்குது, பரிசுத்தாவி இருக்குது. சபைக்கு போன உடனே பரிசுத்தாவி வந்துடும். அது பரிசுத்தாவியா அல்லது வேற ஏதாவது ஆவியா? ஆமென். 1-2 தெசலோனிக்கேயுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிற போது, தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய யாவாகிய யாஸ்வமேசியாவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் ஆமென், நீதி உள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு. ஆமென். நல்லா புரிஞ்சுடுங்க. இன்னும் அறியல அப்படின்னா உனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் சீக்கிரமா முடிஞ்சிடும். ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டால் இங்கு சுவிசேஷம் ஏறாது, சுவிசேஷம் அறிவிக்கப்படாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. இது கிருபையின் நேரம். இந்த கிருபையின் நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கிருபையின் நேரம் எடுத்துக்கொள்ளப்படும் போது இங்கு ஆவியானவர் இருக்க மாட்டார். ஆவியானவர் இல்லாத போது தேவ சத்தம் புலப்படாது. அப்போ நிம்மதியாக இருந்து நல்லா தூங்கலாம். யாரோ ஒருத்தர் கொட்டடிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருப்பார். அப்போ நல்லா தூங்கி தூங்கி எழும்பலாம், பிரச்சனையே இல்லை. தேவன் கேட்கவும் மாட்டார், ஏன்னா ஆவியானவர் இல்லை. ஆமென். நல்லா புரிஞ்சுடுங்க. ஆவியானவர் சீக்கிரமாக எடுபட்டு போகிறார். அவர் போயிட்டார்னா உங்கள் கெதி அதோ கெதி. ஏன்னா மனம் திரும்பல் இருக்காது. சாகணும்னு நினச்சா சாக முடியாது.
ரட்சிப்பு வேணும்னு நினச்சா ரட்சிப்பு கிடைக்காது. பாவத்திலிருந்து விடுதலை வேணும்னு நினச்சா பாவம் செய்ய மாட்டேன்னு நினச்சா செய்யாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த பூமியிலே உங்களுக்கு ஒன்று கடந்து வரப்போகிறது. இப்போ ரெண்டாவது ஆவியானவருடைய வேலை என்ன? இதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்ட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆவியானவர்களுடைய வேலை அது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? யோபனுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது பாருங்க. அவர் காயப்படுத்தி காயங்கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. ஆற்றுகிறதும் கட்டுறதும் ரெண்டாவது வேலையா இருக்கட்டும். முதல்ல அவரே காயத்தை உண்டு பண்ணுகிறார் என்பதை முதல்ல நம்பணும். இங்கதான் சிக்கல். என் தேவன் நல்லவர், என் தேவன் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் பாசமுள்ளவர், அவர் சிநேகமுள்ளவர், என்ன வேணாலும் சொல்லு. ஆனா நீ தப்பு பண்ற நேரம் அடிக்கிறவரும் அவர் தான். ஏசாயால சொன்னார்ல 9:13 7:13 சொன்னார்ல, அடிக்கிறவராகிய நான். உனக்கு புரியாது, நான் அடிக்கிறேன்னு உனக்கு புரியாது, நான் அடிக்கிறது நான் தான் சொன்னார். அல்லேலூயா. இப்போ ஓசியாவுடைய புஸ்தகத்துக்கு வாங்க, 13வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அங்கேயும் சொல்றார், இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. இப்போ அடி எதுக்கு அப்படின்னா கேடு உண்டாக்கினதற்கு. சகாயத்தை பிறகு பார்ப்போம். ஒரு சகாயம் மாட்டி மாட்டின்னு முழிக்கிறாரு. காலேஜ் பசங்கிட்ட பேசி பேசி பசங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நேற்று அவருடைய வீடியோ பார்த்தேன். ஐயா நீங்கள் மதக்கலவரத்தை உண்டு பண்ணுறீங்க அப்படின்னாங்க. அவர் சொல்கிறாரு, ஐயா இயேசுன்னு எனக்கு ஒரு நல்ல நண்பர் இருக்கிறாரு, அவரை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அவர் தான் என்ன நல்லா வச்சுருக்கிறாரு, அதுபோல் உங்களை நல்லா வச்சுருப்பார். அந்த பையன் கேட்குறான், ஒரு பையன், உங்கள் இயேசுன்ற நம்பர் உங்களுக்கு கூட இருந்து நீங்கள் இப்போ ஐஏஎஸ்ஸாக தான் இருக்கீங்க, ஆனால் இயேசுன்ற உங்கள் நண்பர் எங்கள் கூட இல்லாததுனால மோடின்னு இந்தியாவே ஆள்றாரே, பதில் இருக்கா யார்ட்டையாவது? உண்மையாக சொல்கிறேன், எனக்கு அதை கேட்குற நேரம் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா வேதம் சொல்லுது, எந்த இடத்துல எங்கே நீ தேவனுடைய வார்த்தையை சொல்லணுன்றது தெரியணும். முதல்ல பன்றிகள் மத்தியில் முத்துக்களை போடாதிரு. தெரியல நமக்கு. பன்னிகை மத்தியில் முட்டை போட்டால் முத்து என்ன செய்யும்? அதனுடைய கக்கூசிலையும் அதனுடைய காலடியிலையும் போய் என்ன செய்யும்? சிக்கி மாட்டிக்கும், எடுக்க முடியாது. நான் சொல்கிற சகாயத்தை தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தான் நிறைய சகாயத்தை தெரியுமே. எனக்கு ஒரு சகாயத்தை தான் நேற்றுக்கு தான் பார்த்தேன். எனக்கு உண்மையிலே அந்த மனுஷனுக்கு தெரியவே தெரியாது. நேற்றுக்கு திடீர்னு ஒரு வீடியோ பார்க்குற நேரம் ஐயா காலேஜில் பேசின வார்த்தையை பார்த்தேன். எனக்கு ஐயோ இந்த மனுஷன் தானா அப்படின்னு ஆயிடுச்சு. ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, யார்கிட்ட வேதம் பேசணும், எங்கே வேதம் பேசணும். அதாவது பைபிள் சொல்லுது, திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. இது புரியணும். நமக்கு இன்றைக்கி தெரியல. அதனால தான் இப்போ ஓசியாவுக்குள்ளே போயிடும், அதை விட்டுரும். இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய். கேடு உண்டாக்கினவனுக்கெல்லாம் நன்மை நடக்குமா? அதுக்கு காயம்தான் கிடைக்குமா? எவன் தனக்கு கேடு உண்டாக்கி கொள்றானோ, பட்சபாதம் பார்க்காத தேவன் கேடுக்கு காயத்தை கொடுத்துருவார், மாற்றுவார். நான் இல்லைன்னு சொல்லலை. எப்போ? அவன் உண்மையாய் மனம் திரும்புகிற போது. அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கேடை மாற்றுவார், காயத்தை மாற்றுவார். நமக்கு கேடுன்னே தெரியலையே, அப்புறம் எப்படி மாற்றுவார்? நாம செஞ்ச தவறாக இன்னும் தெரியல, அப்ப என்ன பண்றது? ஆமென். வாங்கிக்கிட்டே இருப்போம், அனுபவிச்சுட்டே இருப்போம். எப்போ தவறுன்னு தெரியுமோ அப்ப தேவன் அதை மாற்றுவார். இப்போ வாசிங்க, எசேக்கியேலுடைய புஸ்தகம் 28வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க.
நான் அதிலே கொள்ளை நோயையும் அதன் வீதிகள் இரத்தத்தையும் வர பண்ணுவேன். அப்ப கொள்ளை நோயை இரத்தத்தையும் வர பண்ணுவேன். அதற்கு விரோதமாய் சுற்றிலும் வந்த பட்டயத்தினால் காயப்பட்டவர்கள் அதன் நடுவிலே வெட்டுண்டு விழுவார்கள். அவ்வளவுதான், தொலைச்சு கட்டிடுவேன். அப்பொழுதுதானே யார் என்று அறிந்து கொள்வார்கள். அப்பதான் தெரியும் நான் தான் கடவுள்னு தெரியும்ன்றாரு. அப்ப தேவன் உனக்கு எப்போதும் சந்தோஷத்தை மட்டும் தர மாட்டார். நீ சரியில்லை அப்படின்னா துக்கத்தையும் கொடுப்பார். யோனாவுக்கு கொடுத்தாருல, உனக்கும் தருவார். எங்க தருவார்? நீ எங்க நேசிக்கிறியோ அங்கதான் கையை வைப்பார். உங்களுக்கு புரியல? நாம எங்க யாரை எங்க எதை அதிக நேசிக்கிறோமோ அங்க கை வைப்பார். அப்பதான் நமக்கு துக்கம் வரும், அப்பதானே நமக்கு பிரச்சனை வரும். இதுதான் அல்லேலூயா. ஆனா மனம் திரும்பினாதான் காயங்கட்டுவார். காயங்களை உண்டு பண்ணி காயங்கட்டுகிற தேவன் என் தேவன். நீ ஆராதிக்க தெரிஞ்சு வந்தியா தெரியாம வந்து எனக்கு தெரியாது. அன்புள்ளவர்னு வந்தியா, இரக்கமுள்ளவர் வந்தியா, சமாதானம் தர்றவர் வந்தியா எனக்கு தெரியாது. ஆனால் இவருக்கு ரெண்டு பக்கம் உண்டு. நீ அன்பா இருந்தால் இவர் அன்பா இருப்பார். நீ பிரச்சனை பண்ணினால் இவர் பிரச்சனை பண்ணுவார். நீ பாசமா இருந்தால் இவர் பாசமா இருப்பார். நீ இவரை தேடினால் இவர் உனக்கு தென்படுவார். அல்லேலூயா. வாசிங்க இப்போ எரேமியாவுடைய புத்தகம் 30வது அதிகாரம் 12வது வசனத்தை. யார் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. பார்த்தீங்களா? நீ மாறாத வரைக்கும் இது மாறாது. இப்போ கேட்குறவங்களுக்கு தோணும், இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர், இயேசு இரக்கமுள்ளவர், இயேசு நேசிக்கிறவர்னு சொல்லி இருக்கிறாரு, இவர் தேவையில்லாமல் ஏதாவது ஒன்று சொல்றாரு. பைபிள் தான் வாசிக்கிறேன் நான். தேவனை பற்றி வேதத்திலிருந்து தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எரேமியாவுடைய புத்தகம் 10வது அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. காயம் எப்படி இருக்குமா? ஐயோ, நான் நெருக்கப்பட்டேன், என் காயம் கொடிதா இருக்கிறது, ஆனாலும் இது நான் சகிக்க வேண்டிய என் நோய் என்று நான் சொல்லுவேன். பார்த்தீங்களா? வந்திருக்கிற காயம் கொடிதா இருக்குது. நீ மனம் திரும்புற வரைக்கும், நீ பாவத்தை அறிக்கை பண்ணி மனம் திரும்பி ரட்சிப்பை தேடுகிற வரைக்கும் இது நீ அனுபவிக்க வேண்டிய கொடிதான காரியம். யோனா நினைச்சிருக்கலாம், எனக்கு தான் பிரச்சனை இல்லையா, அடித்தட்டில் நான் நிம்மதியாக தானே தூங்குறேன். யோசித்திருக்கலாம்ல. அவன் யோசித்தான், ஐயோ என் நிமித்தம் இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ உபத்திரம் இருக்குதே, என்னை தூக்கி போட்டுருங்க, நீங்கள் தப்பிடலாம். இப்போ நாம் சொல்லணும், இந்த குடும்பத்துலேருந்து என்னை தூக்கி போட்டுருங்க, நீங்கள் 2 பேர் 3 பேர் 4 பேராவது நிம்மதியாயிருங்க அப்படின்னு சொல்லணும். இல்லை மனம் திரும்பணும். பிரைஸ் யேசுவா, அல்லேலூயா. நாம் நினைக்கிறது என்ன தெரியுமா? இது என்னால் இல்லை, இது என்னால் இல்லை, என்னால் தேவன் இப்படி செஞ்சாரா? நான் எத்தனை வருஷமாக தேவனை தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? நான் எத்தனை வருஷமாக தேவனோட இருக்கேன் தெரியுமா? நான் எத்தனை வருஷம் தேவனுக்கு அன்புள்ளவன் தெரியுமா? முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும், இதையும் தேவன் தான் சொன்னார். நமக்கு தான் புரியல, என்ன பண்ணுறது? அல்லேலூயா. இப்போ ஏசாயாவுடைய புத்தகம் 41:10 வாசிங்க. இப்போ தான் சொல்கிறார், மனம் திரும்பினா நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இப்ப தோணும், அப்பா நான் தப்புனே, ஆண்டவர் என்ன தப்ப வச்சுட்டார். இல்ல, இது மனம் திரும்புகிறவனுக்கு, தன் பிழையை உணர்ந்து மனம் திரும்பினவனுக்கு, ரட்சிப்பை சமீபமாய் அடைந்தவனுக்கு தந்த காரியம் இது. இது எனக்குன்னு நீ எடுத்துக்கிட்டால் அது ஓன் தப்பு, நான் சொல்ல முடியாது. நீ திருந்தாமல் எந்த காரியத்தையும் எனக்கென்று சுதந்திரம் கொண்டாடாதே. தேவன் உன்னை மனம் திரும்ப சொல்லியிருக்கிறார். மனம் திரும்பி விட்டுட சொன்னார். விட்டுட சொன்ன காரியத்தை விட்டுட்டு வா, நான் இதிலேயே இருப்பேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே, நான் உன்னை எல்லாத்துலேருந்து விடுவிப்பேன் அப்படின்ட்டு. அதனால் எனக்கு பரவாயில்ல, கர்த்தருடைய வசனம் இப்படி ஆயிற்று. இந்த ஆர்சிக்காரங்களும் சிஎஸ்ஐக்காரங்களும் ஒன்று செய்வாங்க. என்ன செய்வாங்க? வெளியில் போகணுமுன்னா கலண்டரில் 52 வாரத்திற்கு 365 நாட்களுக்கு ஒரு வசனம் கீழே கொடுத்துருப்பாங்க.
அந்த வசனத்தில் கொண்டு போய் கையை வைப்பாங்க. ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி என்னை நடத்துகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் பப்பா, நாங்கள் வெளியில் போகிறோம் சுவாமி, எங்களோடு கூட இரு. அதுபோல் இருக்குங்க. இல்லை, இந்த கடைசி காலம்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. முதல்ல அதை புரியணும். முதல் நீ நேத்தைக்கு அவர் முதலில் அன்புள்ளவராக வந்தார், இரக்கமுள்ளவராக வந்தார், அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யத்தக்கதாக வந்தார். அப்புறமா அவர் சுவிசேஷம் அறிவிக்கிறவராய் வந்தார். அதுக்கப்புறம் சுவிசேஷத்திற்கு ஆழமான விளக்கங்களை கொடுக்கிற வெளிப்பாட்டோடு வந்தார். அதுக்கப்புறம் சிட்சிக்கும்படியாய் வருகிற தேவன் என்பதை மறந்து விடாதே. அல்லேலூயா. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க என்ன தெரியுமா? ஆண்டவர் அன்புள்ளவர், அவர் அன்பு இருக்குது. அதுக்காக பித்தலாட்டம் பண்ணுறவனையும் பொய் சொல்கிறவனையும் தேவனுடைய வார்த்தையை ஏமாற்றி இது எனக்குது, இது எனக்குரியதுன்னு சொல்கிறவனையெல்லாம் மன்னிச்சு விட்டுருவாருன்னு பார்த்தா நடக்காது. தயவுசெய்து ஒன்று சொல்கிறேன், பணம் கிடைக்கிறதுனால நீ தேவனுடைய பிள்ளைன்னு நினைக்காத. நீ போகிற இடத்துல அந்த இடம் உனக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீ தேவனுடைய பிள்ளைன்னு நினைக்காத. தேவனுடைய சமாதானம் உனக்கு இருக்கா? தேவனுடைய சந்தோஷம் உனக்கு இருக்கா? அல்லேலூயா. வேதம் சொல்லுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் அது உனக்கு நலமாயிருக்கும். பொண்டாட்டி மாப்பிள்ளை அன்பாக இருந்தால் அது சமாதானமா? இது அட்ஜஸ்ட் பண்ணுற வாழ்க்கை. மாப்பிள்ளைகிட்ட சண்டை போடக்கூடாது, பொண்டாட்டி நினைப்பாப்பில்ல. மாப்பிள்ளை நினைப்பான் பொண்டாட்டியை அடித்து போடக்கூடாது, பொண்டாட்டியை திட்டிடக்கூடாது. சரி, என்ன செய்யறது, மனுஷன்னா இப்படித்தான், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். இது சமாதானம் இல்லை, அட்ஜஸ்ட்மெண்ட். அல்லேலூயா. என் தேவன் கொடுக்கிற சமாதானம் 5 ரூபாய் இல்லைனாலும் சரி, தின்றதுக்கு உணவு இல்லைனாலும் சரி, உடுத்துவதற்கு உடை இல்லைனாலும் சரி, இருக்கிறதுக்கு இருப்பிடம் இல்லை என்றாலும் சரி, நீ சமாதானமாக இருப்பாய். துணியை பற்றியோ உணவை பற்றியோ இருப்பிடத்தை பற்றியோ யோசிக்க மாட்ட. அங்கே தான் சமாதானம். பிரைஸ்யாசுவா. இது கையில் காசு இருந்தால் சமாதானம், காசு இல்லைன்னா சமாதானம் இல்லை. நான் சொல்கிறத என் பொண்டாட்டி செஞ்சுக்கிட்டு இருந்தால் எனக்கு சமாதானம், நான் சொல்கிறத செய்யலை அப்படின்னா பிரச்சனை. இதுவா சமாதானம்னு கேட்டால் இல்லை. அல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 124:8. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின யாவுடைய நாமத்தில் உள்ளது. ஆமென். இப்போ நீங்கள் தேவனை எங்கே தேடணும் அப்படின்னா அவருடைய நாமத்தில் தான் நீங்கள் தேடணும். நம்ம எல்லோரும் கற்சிலையை தேடுறோம். கற்சிலை இல்லைன்னா அவர் ஆவியாக இருக்கிறாருன்னு தேடுறாங்க கொஞ்சம் பேர். அவர் நாமத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நாமம் அறியாதவனுக்கு அவரை அறிய முடியாது. அதனால்தான் நான் மறுபடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் அறியாததை ஆராதிக்கிறீர்கள், நாங்கள் அறிந்ததை ஆராதிக்கிறோம். ரட்சிப்பு யூதரிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ரட்சிப்பு யார்கிட்ட வருது? தமிழர்களிடத்திலிருந்தோ, ஆங்கிலேயரிடத்திலிருந்தோ, இந்தியாவிலிருந்தோ, அமெரிக்காவிலிருந்தோ, ரஷ்யாவிலிருந்து இல்லை, யூதர்களிடமிருந்து வருகிறது. அப்ப யூத பாரம்பரியத்துக்கு நீ போகணும். யூதருடைய வழியில் போய் யூத தேவனை நீ ஆராதிக்க போகணும். உன்னுடைய தேவனை நீ ஆராதிக்கிறதுனால ஒரு சுக்கும் இல்லை. யூதருடைய தேவன் யார்? இந்த அறிவு இருக்கா? யூதர் மூலமாகத்தான் ரட்சிப்பு. யோவான் சுவிசேஷத்துல தான் இருக்கு. நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஆமென். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர் வழியாய் வருகிறது. ரட்சிப்பு யூதர்கிட்ட வருது, வேற எவனையும் நம்பாத. இந்தியாவில் இருக்கிறவன் நினைக்கிறான், தமிழ்நாட்டில் இருக்கிறவன் நினைக்கிறான் அமெரிக்காக்காரன்ட்ட தான் இருக்கு எல்லாம் அப்படின்ட்டு. ஏன்னா இங்கிலீஷ் பீஸ்காரன்னா அவன் கொஞ்சம் ஒசரமானவன், தமிழ் பீஸ்காரன்னா கொஞ்சம் குறைஞ்சவன். அப்படித்தானே? ஆங்கிலத்தில் பேசிட்டா போதும், ஓ அவனுக்கு எல்லாம் தெரியும். ஒரு மண்ணங்கிட்டையும் தெரியாது. வேஸ்ட், சுத்த வேஸ்ட். தெரிஞ்சவன் யார் தெரியுமா? யூதன்.
அவன் அறிவு உனக்கு தெரியுதா? இன்னைக்கு தீப்பெட்டி பாக்ஸை வச்சு அடித்தான்னு சொல்லி நினைக்கிறேன், அது இல்லை. அவன் அறிவு என்ன தெரியுமா? அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மொழி வச்சிருக்கிறான். நீங்கள் சொல்லுவீங்க அது எபிரேயம் அப்படின்ட்டு. அவனுக்குன்னு வச்சிருக்கிற மொழியினுடைய எபிரேய எழுத்தாக இருந்தாலும் சரி, எபிரேயமாக இருந்தாலும் சரி, உனக்கு தெரியக்கூடாது என்பதற்காக உலகத்துக்குன்னு ஒரு எபிரேய எழுத்தை வச்சிருக்கிறான், அவனுக்குன்னு ஒரு எழுத்தை வச்சிருக்கிறான். கொஞ்சம் யோசிக்கிறியா? எங்கேயாவது இது நடக்குமா? ஆதியில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன்பு மூத்த மொழி தமிழ்னு சொல்லுவியே. தமிழ் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு தெரியுமா? இல்ல, அவன் எபிரேயம் அழியல. எத்தனை பேரை கொன்றாங்க, எத்தனை வருஷம் சிதறடிச்சாங்க. எபிரேயம் இல்லாதபடிக்கு எபிரேய வேதத்தை அழிச்சு கிரேக்கத்தில் உருவாக்குனாங்க. நான் சரித்திரத்தை படிக்கிற நேரம் எனக்கு தெரியுது, எபிரேயத்தை அழிச்சிட்டாங்க, எபிரேய பைபிளை அழிச்சிட்டாங்க. அழிச்சிட்டு கிரேக்கம் ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. இனி எபிரேயம் வரக்கூடாது என்பதற்காக கிரேக்கத்திலேயே பைபிள் அதை என்ன செய்யறாங்க? மொழிபெயர்த்து எழுதுறாங்க. ஆனா இப்பதான் தனி நாடாச்சு, இப்பதான் ஆச்சு. மறுபடியும் வந்துட்டான் பார்த்தீங்களா? அவனுடைய சொந்த எபிரேயத்துக்குள்ள வந்துட்டு மக்களுக்காக, அதாவது உலக மக்களுக்காக ஒரு காரியத்தை வச்சிருக்கிறான், புள்ளி வச்ச எழுத்து. டே, உங்களுக்கெல்லாம் நாங்கள் உண்மையை சொல்லித்தர மாட்டோம்டா. ஒன்றும் இல்லை, இன்னைக்கும் அவனுடைய கடவுளுடைய பேர் யான்னு எழுதுனா பின்ன மாற்றிடுவான், எழுதின பின்ன மாற்றிடுவான். சரி, ஒரு வசனத்தில் 2 தடவை யான் இருக்குதுன்னு வைங்களேன். முதல்ல எழுதின பெண்ணை யான் எழுதிட்டு மாற்றிக்கிட்டு அடுத்த யான் எழுதணும்னா மறுபடியும் இன்னொரு பெண்ணை கொண்டு வருவானா? எனக்கு ஆச்சரியமாக இருக்காது. நான் சரித்திரத்தை படிக்கிற நேரம் எந்த அளவுக்கு அவன் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை கொடுக்கிறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? இயேசுனால நம்புவேன், ஜீசஸ்னால நம்புவேன், ஈசஸ்னால நம்புவேன். எனக்கு பேரெல்லாம் முக்கியம், அப்படித்தானே? எனக்கு நான் பெந்தகோஸ்தக்காரன்ற ஒரு பேர் இருக்கணும், நான் கிறிஸ்தவன் என்ற ஒரு பேர் இருக்கணும், நான் சிஎஸ்ஐக்காரன்ற ஒரு பேர் இருக்கணும், நான் ஆர்சிக்காரன்ற ஒரு பேர் இருக்கணும். இப்படி தான் நடக்கிறியே தவிர உண்மையான தேவனுடைய நாமத்திற்காக எதையாவது செய்யறியான்னு கேட்டா இல்லை. அவனுடைய நாமத்தை சொல்லணும்னா அவன் வாயை என்ன செய்வான்னு கொஞ்சம் உள்ள போய் பாருங்க, அப்பதான் தெரியும். தேவனுடைய நாமத்தை சும்மா வாயால் கூட சொல்லக்கூடாதான். அவன்கிட்ட இருக்கிற பயபக்தி உன்னிட்ட இருக்கா? இல்லையே. ஆனா நானும் கிறிஸ்தவன். எங்க கிறிஸ்தவருடைய கடவுள் யாரு? யூதருடைய கடவுள் யாரு? இந்த பைபிள் யூதருடைய பைபிள். அதை கடன் வாங்கி வச்சிருக்கிற, ஆனா கடவுளை மாத்திக்கிட்ட. சூரியனை பார்த்து கும்பிட்டவனுடைய சூரிய கடவுள் இங்கே இருக்கிறாரு, சன் ஆஃப் காட் இங்கே இருக்கிறாருங்க. நான் அதுக்குள்ள இப்போ போகலை. கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு கும்பிடுகிற கடவுள் யாரு? சூரிய பகவான். தெரியுமா உங்களுக்கு? நான் இயேசுவை பற்றி பேசல, ஜீசஸை பற்றி பேசல. சன் ஆஃப் காட் யாரு? அவர் திருத்துவத்தின் 2ஆம் நபராகிய குமாரன். முடிஞ்சிச்சா? அதனால தான் சொல்றேன், தயவு செய்து சத்தியத்தை கேட்டீங்கன்னா தான், சத்தியத்தின்படி வாழ்ந்தாதான் இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள கிரியை செய்வார். சும்மா வரமாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ 3வது ஒரு காரியம், பரிசுத்த ஆவி வந்தா சிறைப்பட்டவர்களை விடுதலையாக கூறுவது. எந்த சிறையில் இருக்கிறானோ, அவன் எப்படிப்பட்ட சிறையில் இருந்தாலும் அந்த சிறை தண்டனையில் இருந்து அவன் வெளியே வர வேண்டிய வேலை ஆவியானவருடைய வேலை. முதல்ல சிறை தண்டனை என்ன தெரியுமா? பாவத்துக்கு ஜெயிலில் போய் இருக்கிற வாழ்க்கை இல்லை. கொலோசியருடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உடன்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்ப விடுதலை எங்கேருந்து வேணும் அப்படின்னா, இருட்டறையில் அகப்பட்டு இருக்கிற இருட்டான வாழ்க்கையிலிருந்து, பாவமான வாழ்க்கையிலிருந்து விடுதலை வேண்டும். அதற்கு ஆவியானவருடைய கிரியை உனக்கு வேணும். அதே மாதிரி ரோமருடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிச்சா, மெசியா யாசுவாவினாலே பாவ கட்டுகளிலிருந்தும் மரண கட்டுகளிலிருந்தும் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லுவார். வாசிங்க.
மெஷியா யாசுவாவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளும் பாத்தீங்களா, பாவம் மரணம் என்பவைகளில் இருந்து எனக்கு விடுதலையை உண்டு பண்ண வேண்டும். எப்படி யோசிக்கிறீங்களா? நம்ம எல்லாம் அரசாங்க சட்டப்படி குற்றத்தை செஞ்சுட்டு ஜெயிலில் போய் கிடந்தா ஜெயிலேருந்து விடுதலை தருவோம்னு நினைப்போம். இல்லை, அந்த சிறை தண்டனையிலிருந்து விடுதலைக்கு இல்லை. இங்கே இருளான அந்தகார வாழ்க்கையிலிருந்தும் பாவம் மரணமாகிய இருட்டான வாழ்க்கையிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 26வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிற போது, உன் சுய ஜனத்தாரிடத்தில் நின்று, உன்னுடைய சுய ஜனம், உன் சொந்தக்காரன், உன் சொக்காளன், உன் மாமன், உன் மச்சான், உன் அம்மா, உன் சித்தி, உன்னுடைய ஜனத்திடமிருந்தும் அந்நிய ஜனத்தாரிடமிருந்தும் உன்னை விடுதலையாக்கி. கிடைச்சதா? ஆவியான இருக்காருல்ல, கிடைச்சிச்சா? சொல்லு. இல்லையே. தொப்புள் கொடி உறவு இன்னும் அறுபடலையே. ஆனால் நான் தேவ மனுஷன் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். எப்படி? அல்லேலூயா. அதுக்கு தான் பைபிள் உங்களை எல்லாரையும் சொல்லிச்சுல, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை. இருக்கா விடுதலை? தொப்புள் கொடி உறவிலிருந்து விடுதலை கிடைக்கலையே. இப்போ 4வது ஒன்று சொல்றார் பாருங்க, கட்டுகளை கட்டவிழ்ப்பது. ஆவியானுடைய வேலை கட்டுகளை கட்டவிழ்ப்பது. இப்போ யோவானுடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் 43-44 வாசிங்க. இவைகளை சொன்ன பின் லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. யாஷுவா அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். பாத்தீங்களா? மரித்த லாசருக்கு உயிர் கொடுத்தாச்சு. யாஷுவா உயிரை கொடுத்தாச்சு. ஆனா உயிர் பெற்றவன் கட்டப்பட்டல இருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இதுதான். உயிர் இருக்கு, ஆனா கட்டப்பட்டிருக்கிறோம். இந்த கட்டிலிருந்து வெளியில வரணும். அவிழ்த்து விடுனர். அவர் அவிழ்க்கல. நம்ம உடனே போய், ஆண்டவரே என்னை கட்டி இருக்கிற பிசாசின் கட்டுகளிலிருந்து, பாவ கட்டுகளிலிருந்து, மரண கட்டுகளிலிருந்து, வியாதி கட்டுகளிலிருந்து, கடன் கட்டிலிருந்து, போராட்ட கட்டிலிருந்து என்னை அவிழ்த்து விடும். அவருக்கு வேலை ஒன்று அவுத்துடுற வேலையா? அவர் வேலை வெட்டி இல்லாமல் உட்கார்ந்துருக்கிறாரு. அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்து உலகம் அனைத்தையும் தன்னுடைய கரத்தில் வச்சிருக்கிற போல உனக்கு தெரியுமா? என் தேவன் உன்னை கவனிக்கணும்னா, உனக்காக எதையாவது செய்யணும்னா, நீ தேவனுக்கு யாரா இருக்கிற உனக்கு தெரியணும். இன்னைக்கு உனக்கு தெரியலையே. அல்லேலூயா. வாசிங்க லூக்காவுடைய புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 13லேருந்து வாசித்தீங்கன்னா, இப்போ சகரியாவுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும். அந்த காலத்தில் பேர் வைக்கணும்னா தகப்பனுடைய பேரை பிள்ளைக்கு வைக்கிறது தான் பழக்கம். இப்போ பேர் வைக்கிறதுக்கு வேண்டி பரலோகத்தின் தேவன் சகரியாட்ட சொல்லுவார், அவன் ரட்சிப்பை கொண்டு வரக்கூடியவன், காட்டில் இருக்கக்கூடியவன், காட்டுத்தேனை சாப்பிடுகிறவன் ஆனபடியினால் அவனுக்கு யோவான் என்று பெயர் சொல் என்று சொல்லுவான். சகரியா தூதன்கிட்ட கேட்பார், ஐயா இது எப்படி ஆகும் அப்படின்னு சந்தேகப்பட்டான். உடனே தூதன் சொல்லுவான், இந்த பேரை நீ வைக்கிற வரைக்கும் நீ வாய் பேசாத ஊமையனா இருப்ப. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் 60லேருந்து 66 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் நடக்கும். என்ன அப்படின்னா, இப்போ பேர் வைப்பு நாள். எல்லாரும் சொல்லுவாங்க, சகரியாவுக்கு சகரியாவுடைய மகனுக்கு சகரியான்னு பேர் வைக்கணும்னு நினச்சாங்க. இப்போ அவன் பொண்டாட்டி சொல்லுவாப்புல, இல்லை என் பையனுக்கு யோவான்னு பேர் வைக்கணும். இப்போ எல்லாருக்கும் டவுட்டு, அப்படி உனக்கு குடும்பத்தில் யாரும் இல்லையே, நீ எதுக்கு இந்த பேரை வைக்க போகிற? சரி மாப்பிள்ளையை கூப்பிட்டு சகரியாட்ட கேட்போன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சகரியா சொல்லுவான், அவனுக்கு பெண்ணும் கொண்டு வான்னு சொல்லுவான். அங்கே எழுதுவான், என் பையனுடைய பேர் யோவான். ஏய் யோவானா, அப்படி யார் இருக்கா? சரின்னு சொல்லிட்டு ஓகே யோவானு எப்போ எழுதுனானோ அப்போ அவனுடைய கட்டு அவிழ்ந்தது. வீட்டில் போய் வாசித்து பாருங்க. எனக்கு இப்போ நேரம் இல்லை, நல்லா புரிஞ்சுடுங்க. எப்போ தேவனுக்கு ஒருவன் கீழ்ப்படுகிறானோ,
கீழ்ப்படுகிற போது அவனுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படும். நீ கீழ்ப்படியாமலே என் கட்டு அவிழும். என்கிட்ட பிசாசு போராட்டம், என் பொண்டாட்டிகிட்ட பிசாசு போராட்டம், என் பிள்ளைகிட்ட பிசாசு போராட்டம், என் குடும்பத்தில் கடன் பிரச்சனை, என் வீட்டில் அப்படிப்பட்ட பிரச்சனை, இப்படிப்பட்ட பிரச்சனை, என்னெல்லாமோ சொல்கிறியே. தீரணும்னா முதல்ல நீ தேவனுக்கு கீழ்ப்படி. அது மட்டும் கொஞ்சம் கஷ்டம் இல்லை நமக்கு. ஈஸியாக ஏதாவது கிடைப்பான்னு பார்ப்போம். தேவனுக்கு கீழ்ப்படியணும்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். பிரைசியாசுவா அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, 2 சாமுவேல் 22:6 சொல்றாரு, பாதாள கட்டுகள். சங்கீதம் 18:4 சொல்றார், மரண கட்டுகள். அல்லேலூயா. இப்போ இந்த கட்டுகளிலிருந்து நீ விடுபடணும். கட்டவிழ்க்கிற வேலை ஓம் வேலை. ஆமென். எரேமியா 5:5 வாசிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். நான் பெரியோர்களிடத்திலே போய் அவர்களுடைய பேசுவேன், அவர்கள் யாவுடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறிவார்கள் என்று சொன்னேன். அவர்களோ ஏகமாய் நுகத்தடியை முறித்து கட்டுகளை அறுத்து போட்டார்கள். அவங்க தான் கட்டா இருக்கணும். தேவன் என்னுடைய கட்டா இருப்பார், வாங்க. பரிசுத்த ஆவியானவர் உனக்கு பலன் தருவார். நீ கட்டை அறுக்கணும். முடியுமா? அல்லேலூயா. அப்படி நீ கட்டை அவிழ்த்திட்டேன்னா, ஏன்னா ஏசாயா 52:2 சொல்லுவார், கட்டை அவிழ்த்துடு அப்படின்னு சொல்லுவார். ஒருவேளை நீ அப்படி கட்டை அவிழ்த்துட்டேன்னா, எரேமியா 30:8 சொல்றாரு, உன் கட்டுகளை யாவாகிய தேவன் அறுத்துருவார். நீ அறுக்க முயற்சி பண்ணுனா. பிரைசியாசுவா. இல்லைன்னா அவர் அறுக்க மாட்டார். அப்போ நீ செய்ய வேண்டிய வேலையை நீ செஞ்சா தேவன் செய்ய வேண்டிய வேலையை தேவன் செய்வார். அப்பதான் கட்டுகள் அறுக்கப்பட்டால் தான் நியாய தீர்ப்பை குறித்தும் அனுகிரகத்தை குறித்தும் உன்னோடு கூட பேசுவார். அப்படி பேசிட்டு என்ன செய்வார் அப்படின்னா, வேதம் சொல்லுது, சீயோன் குமாரத்தியே, அந்த வசனத்தை வாசிங்க, வாசித்து முடிச்சிருங்க. சீயோனில் துயரப்பட்டவர்களுக்கு சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடைகளையும் கொடுக்கவும். எப்படி தர்றார் பாத்தியா? நீ முயற்சி பண்ணாம உனக்கு எதுவும் நடக்காது. இப்ப ஈஸியா சொல்லலாம், ஆண்டவரே என் கடன் பிரச்சனையை மாற்றும். அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கோ, அவர் எங்கேருந்து வந்தவனுக்கு கடன் பிரச்சனையை பார்த்து தருவார். இல்லை, ஆண்டவரே என் பையனுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுமா ஆண்டவரே. அவர் வேலை தருவாரா? கம்பெனி வச்சிருக்காரோ? பிரிசியாசுவா, ஒன்று புரிஞ்சுக்கோ, நீ ஒன்றை கேட்ப, உனக்கு எதிர்மறையானவன் இன்னொன்று கேட்பான். எனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு சவப்பட்டி செய்கிறவன் அவன் என்ன சொல்லுவான், ஆண்டவரே நான் சவப்பட்டி தொழில் செய்கிறேன், எனக்கு சவப்பட்டி போகிற மாதிரி ஆண்டவர் கிரியை செய்யுங்க அப்படின்ட்டு. இப்போ இவனுக்கு என்ன வேணும்? 4 பேர் சாகணும். ஆஸ்பத்திரிக்காரன் ஜெபம் பண்ணுவான், ஆண்டவரே நல்லா இருக்கிற ஜனங்களை எல்லாம் எனக்கு நோயாளிகளாக கொண்டு வரோன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவான். இப்போ நோயாளி கேட்பான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் நோயை மாற்று. இந்த 3 பேரில் யார் பேச்சா ஆண்டவர் கேட்கணும் சொல்லு? ஒரு நல்ல பதில் சொல்ல முடியுமா? சொல்லிட்டு ஜெபம் பண்ணு. உனக்கு என்ன வேணுமோ கேளு, தேவன் தருவார். பிரிசியாசுவா, சுகம் கேட்குற, பணம் கேட்குற, வேலை கேட்குற, மாப்பிள்ளை கேட்குற, பொண்டாட்டி கேட்குற, ஐயோ இவர் ஒரு புரோக்கரா? தேவனை என்ன பாடுபடுத்துகிறோம் தெரியுமா? அதனால தான் சொன்னார், வாயிலிருந்து தகாத வார்த்தை ஒன்றும் பேசாமல் என்னை துதி. ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, புகழ்ச்சிக்கு மயங்காத ஒருத்தரும் இல்லை, இன்க்ளூடிங் நீ. புகழ்ச்சிக்கு மயங்காத ஒருத்தர் இல்லை. நீ மயங்கவே மயங்க மாட்டியா? ஒன்றை புகழ்ந்தா தேவன் மயங்குவார். வேதம் ஒரு வசனம் சொல்லுது, துதிக்கு பயப்படத்தக்க தேவன். துதிச்சு பாரு. 5 நிமிஷம் துதிக்காத, 10 நிமிஷம் துதிக்காத, உன் துதி மேலே போகாது. கரெக்டாக 3.5 மணி நேரம் துதி. துதிச்சு பாரு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பிரிசியாசுவா, அந்த துதியின் சத்தத்தின் மூலமாக தேவன் உனக்கு ஆசீர்வாதத்தை தர, உன்னை விடுவிக்க, உன்னை
அவருடைய ஜனமாக மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம்.